அல் குர்ஆனில் இன்றைக்கும் உயிரோட்டத்தோடு இருக்கிற ஒரு வசனம், அஇது லஹும் மஸ்ததஅதும் மின் குவ்வத்தின், நீங்கள் உங்களால் முடிந்த அளவு உங்கள் பலத்தை நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பலம் என்பது ஆள் பலம் அல்ல, வாட்களின் பலம் அல்ல, ஆயுத பலம் அல்ல, அறிவுசார் பலங்களும் மனித வள ஆற்றல்களும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பது இந்த ஆயத்தினுடைய பொருள் என்பது நவீன காலத்தினுடைய திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் இந்த ஆயத்தை அணுகி பேசுவார்கள். அஇது லஹும் மஸ்ததஅதும், முடிந்த அளவு உங்களை நீங்கள் தயார்படுத்துங்கள். அன்பானவர்களே, 3 விஷயங்களில் முன்னேறாத வரைக்கும் ஒரு சமுதாயம் தன்னுடைய இலக்கை நோக்கி அடைய முடியாது, வெற்றி பெற முடியாது என்பது நமக்கு தெரியும். ஒன்று கல்வி, இன்னொன்று அரசியல், இன்னொன்று பொருளாதாரம். கல்வியிலும் அரசியலிலும் பொருளாதாரத்திலும் இன்றைக்கு இருக்கிற இந்திய சூழலில் இந்த 3லேயும் தனது பங்களிப்பை செலுத்தாத முஸ்லிம் சமுதாயம் முன்னேறுவதும் தொடர்ந்து அது தன் சமுதாயத்தை முன்னேற்ற பாதைகளில் கொண்டு செல்வதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன ஒரு வித்தியாசம், உலகத்தின் எல்லா சமுதாயத்திற்கும் இந்த 3ம் தேவை. ஆனால் இஸ்லாமிய பார்வையில் கல்வியானாலும் அரசியலானாலும் பொருளாதாரமானாலும் ஆன்மீக தொடர்போடு இது ஊக்குவிக்கப்பட வேண்டும். வெறும் கல்வி அல்ல, இறைவனை அறிகிற, இறைவனை சாருகிற, இறையச்சத்தோடு நடக்கிற, மார்க்கத்தினுடைய அக்கறையோடு, சமுதாயத்தினுடைய அக்கறையோடு கற்கப்படுகிற கல்வி, அதற்காக முன்னெடுக்கப்படுகிற அரசியல், அது குறித்த பார்வைகளோடு நகர்த்தப்படுகிற பொருளியல் வளர்ச்சி, இவைகள் 3ம் இல்லாவிட்டால் அது கண்ணுள்ள சமுதாயம் அல்ல, குருட்டு சமுதாயமாக போய்விடும்.